ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் எல் ரெக்ரெசோ தே லா யோரோனா அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியை தான் பார்க்க போகிறோம். இது 2021 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடி 2 பொண்ணுங்களோட ரூமில் பயந்து போய் உட்காந்துட்ருக்காங்க. பிகாஸ் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நல்லா குடிச்சிட்டு அந்த ரூமுக்கு வெளியில் நின்று அவங்கள எப்படின்னா டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த ரூமோட டோரை உடைச்சிட்டு உள்ளே வந்து அந்த லேடியை இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த லேடியோட கையை வெட்டிடுறான். அப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட வந்து அதில் இருக்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கொன்னுடுறான். இப்படி 2 பொண்ணுங்களையும் கொண்டுட்டு கொஞ்சம் கூட ரெக்ரெட்டே இல்லாமல் நல்லா குடிச்சிட்ருக்கான். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த ஒரு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போட்டில் ஏற்றிக்கிட்டு எங்கேயோ போகிறான். அப்போ இதை பார்த்த ஒரு லேடி என்னோட பொண்ணை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்து அவன் அந்த போட்டில் இருக்க அந்த பொண்ணை தூக்கி தண்ணியில் போடுறான். இதை பார்த்து அந்த லேடிக்கு பயங்கர கோவம் அந்த ஆளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிடுறாங்க. அப்போ அந்த ஆளுக்கு பயங்கர கோவம் அவன் கையில் வச்சுருக்க அந்த துடுப்பை வச்சு அந்த லேடியோட தலையில் அடிச்சிடுறான். அடித்ததில் அந்த லேடி இறந்தே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த லேடியோட பாடி தண்ணியில் அப்படியே மிதக்குது. அப்போ கூட அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் போட்டில் உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்கான். இங்கே அப்படியே இந்த மூவியோட டைட்டிலை போட்டு இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே காரில் 5 பேர் வராங்க. அதில் ரெட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் வந்திருக்கான்ல, இவன் தான் ஜூலியோ. இப்போது இவங்க எல்லாருமே வந்திருக்கிறது ஜூலியோட வீட்டுக்கு தான். ஜூலியோ பயங்கர பணக்காரன். இப்போ வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலாக இவங்க ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்லேயும் சின்னதாக ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அவளோட பேர் மீகா. அந்த ஒல்லியாக ஒரு பொண்ணு இருக்கால, அவளோட பேர் ரோஷியோ. அந்த கருப்பாக இருக்க பையனோட பேர் டாவோ. அந்த வெள்ளையாக இருக்க பையனோட பேர் மார்ட்டின். இப்போ எல்லாருமே குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நம்ம மூவியோட ஹீரோயின் ரோசாவை தான் காட்டுறாங்க. ரோசா ஒரு ஜேர்னலிஸ்ட். ஆனால் அவளுக்கு மேரத்தான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது அவள் அதில் ஓடின வீடியோவை தான் பார்த்துட்ருக்கா. அப்போது அவளோட பாஸ் அவளை உள்ளே கூப்பிடுறாங்க. போய் பார்த்தா இவன் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால அந்த லா ரயோனாவை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுத சொல்லி அவரோட பாஸ் கேட்டிருப்பாரு. ஆனால் ரோசா அந்த இறந்து போன அந்த லேடியை பற்றி ஒரு ரிப்போர்ட் தரேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே நான் பாஸா இல்லை நீ பாஸா? நான் சொல்கிறத மட்டும் செய். எனக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளே எனக்கு இது தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே நீ இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஸோ ரோசாக்கும் எதுவுமே ஆப்ஷன் இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. இங்கே அப்படியே அந்த 5 பேரையும் தான் காட்டுறாங்க. எல்லோரும் இப்போ பீச்சில் இருக்காங்க. ஜூலியோ சரியான ப்ளே பாய். நம்ம ரோஷியோ உண்மையாகவே ஜூலியோவை லவ் பண்ணுறா. ஆனால் அது ஜூலியோவுக்கும் தெரியும். ஆனால் அவன் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் காட்ட மாட்டான். அவன் ஜாலியாக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு பையன்தான் அவன். இப்போ எல்லாருமே பீச்சில் ஜாலியாக ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அப்படியே ரோசாவை தான் காட்டுறாங்க. ரோசா அவளோட பாய் ஃப்ரெண்டோடு நின்று பேசிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவன் ரோசாவை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ரோசாவோட பாஸ் ஒரு ரிப்போர்ட் எழுத சொல்லியிருப்பார்ல. ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் பார்க்கறதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா. அப்போது ரோசா முன்னாடி மாஸ்க் போட்டு யாரோ நின்று ரோசாவை பயமுறுத்துறாங்க. ரோசாவும் ரொம்ப பயந்து போயிடுறா. கடைசியாக பார்த்தா அது டாவோ. ஆக்சுவலாக டாவோ மட்டும் இல்லை, எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம ரோசாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே ரோசா அவங்க எல்லாரையும் ஹக் பண்ணிக்கிறா. இவங்க எல்லாரும் இங்கே பார்ட்டிக்காக தான் வந்திருக்காங்க. ரோசாவையும் கூப்பிடுறாங்க அந்த பார்ட்டிக்கு. பட் நம்ம ரோசாவுக்கு தான் ஒர்க் இருக்குல்ல, அவளோட பாஸ் கொடுத்தது. ஸோ அதனால் அவள் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, இது 11 சீசன் தானே, யார் ஒர்க் பண்ணுவா, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோசா நான் வரல, அப்படி நான் வரதா இருந்தால் உங்களுக்கு நான் லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க்கை பார்க்குறதுக்காக போயிடுறா. இவங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லோரும் பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம மீகா ரோசாவுக்கு கால் பண்ணுறா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளை வர சொல்லி. ஆனால் ரோசா ஃபோனே எடுக்கல. அப்போது ஜூலியோ அந்த டைமில் நம்ம மீகா கூட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுறான். அப்போது மீகா என்ன பண்ணுறா, அந்த ஜூலியோ கூட ஃபோட்டோ எடுத்து நம்ம ரோசாவுக்கு அனுப்புகிறா. மீகா அமிச்ச பிக்சரை ரோசா பார்க்குறா. ஆனால் பெருசாக கேர் பண்ணல. அவளோட ஒர்க்கை அவள் அப்படியே கண்டினியூ பண்ணுறா. அங்கே ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டரோட பேர் மேனுவல்.
ஆக்சுவலாக வந்து ரோசா இங்கே எதுக்காக வந்திருக்கா? நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு தானே. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேயை பற்றி. அந்த பேயோட பேர் தான் வந்து லா ரயோனா. இந்த பேயை பற்றி நியூஸை தான் வந்து அந்த ரோசாவோட பாஸ் வந்து கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டாக கொடுக்க சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பற்றி எதனா ரிப்போர்ட் கிடைக்குதா, அதாவது நியூஸ் கிடைக்குதா, அதை வந்து ரிப்போர்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து இங்கே வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளையும் சரி அவளோட டாக்டரையும் சரி இங்கே தான் புதைச்சிருக்காங்களாமே. அதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட இவ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறா. இதை கேட்டதும் அந்த டாக்டர் சொல்கிறாரு, அவள் பேரை கேட்டாலே எனக்கு இப்போ கூட கூஸ் பம்ஸ் வருது. ஏன்னா அவள் உண்மையாகவே இருக்கா, நான் அவளை உண்மையாகவே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது மேனுவலுக்கு 11 வயசாக இருக்கும் போது அவர் வந்து விளையாடிட்டு பக்கத்து வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாரு. அவர் கூட 2 பசங்க வேற இருக்காங்க. 3 பேராக சேர்ந்து அந்த சைடில் நடந்து வந்துட்டுருக்கும் போது யாரோ திடீர்னு கத்துற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சவுண்டு அவரை தவிர வேற யாருக்குமே கேட்கல. அப்போ டக்குன்னு பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி நின்றுட்டுருக்கா. ஆனால் அது வேற யாரும் இல்லை, லா ரயோனா தான். அவளை பார்த்த அந்த செகண்ட் எல்லாருமே வந்து பயந்து போயிருக்காங்க. சொல்லப்போனால் ட்ராமடைஸ்டே ஆயிருக்காங்க. அந்த டைம்ல இருந்து நைட்டு யாருமே வெளியில் போகிறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து டாக்டர் ஃபுல்லாக வந்து நம்ம ரோசா கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாமே உண்மை, நீ நம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே நம்ம ரோசாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே வந்து எல்லாரும் பார்ட்டியை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜூலியா வந்து அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணோட பேர் மரியா. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட போய் பேசுகிறான், ஃப்ளர்ட் பண்ணுறான், டான்ஸ் பண்ணுறான். அப்புறம் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்கிறான். இதை பார்த்தோன்னே ரோஷியோவுக்கு பயங்கர கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலியாவை லவ் பண்ணுறா அப்படின்றதுனால செம்ம பொசசிவ் ஆகிடுறா. இப்போ அந்த ஜூலியா வந்து எல்லாரையும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் நம்ம மீகாவுக்கு தான் மனசே வரல. பிகாஸ் ரோசா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஆனால் யாருமே கேர் பண்ணல, எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ அவளும் வந்து எல்லாருக்கூடயும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. 2 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தனோட கையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. சொல்லப்போனால் 2 ஃபிங்கர்ஸே கட் ஆகிருக்கு. அவன் வந்து ஏதோ பார்ட்டியில் சண்டை போட்டிருப்பான் போல். ஸோ இப்போது மேனுவல் தான் வந்து அந்த பையனை ட்ரீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ரோசாவும் உள்ளே போய் எதனா நியூஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறா. ஆனால் அங்கே இருக்க நர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டெல்லாம் உள்ளே விட முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி நம்ம ரோசாவை வெளியிலேயே உட்கார வச்சிடுறாங்க. ஸோ ரோசாக்கும் இது வந்து லைட்டாக இரிட்டேட் ஆகுது. பட் வேறு வழி கிடையாது. அவளும் வந்து அமைதியாக வெளியில் உட்காந்துட்ருக்கா. இப்போ வந்து அந்த பார்ட்டியை விட்டு எல்லாரும் வெளியில் வந்து நம்ம ஜூலியோட காரில் தான் போயிட்டுருக்காங்க. 6 பேரும் இப்போ காருக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது அந்த லா ரயோனாவை பற்றியே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் அவளை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த ரோட்டில் தான் அவளையும் அவளோட டாட்டரையும் புதைச்சிருக்காங்களாம். ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டே போகும்போது அந்த டைமில் நம்ம ஜூலியோட கான்சன்ட்ரேஷன் ஸ்லிப் ஆகி அவன் அங்கே இருக்கிற ஒரு கிராஸில் போய் இடிச்சிடுறான். கடைசியாக பார்த்தா அது கிரேவியார்டு. அந்த கிரேவியார்டு மேலே தான் அந்த கிராஸை வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே காருக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செக் பண்ணுறான். அந்த டைமில் டேவோ என்ன பண்ணுறான், காரை விட்டு வெளியில் வந்து அந்த கிராஸை தூக்கி கையில் வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே ரோஷியோ வந்து அதை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதை உள்ளவா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இதை கேட்டோன்னே அவனும் வந்து அந்த கிராஸ் அப்படியே தூக்கி போட்டுட்டு காரில் ஏறிக்கிறான். இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஜூலியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே இங்கேயும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலியோ அந்த பொண்ணு கூட சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இதை பார்க்க பார்க்க ரோஷியோவுக்கு பயங்கர கோவம் வருது. ஆனால் நம்ம மீகா தான் வந்து ரோஷியோவை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் மீகாவும் டேபுவும் வந்து தனியாக வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து ஜூலியா வந்து அந்த மரியாவை கிஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இதை பார்க்குற ரோஷியோவுக்கு பயங்கர கோவம் வருது. அவள் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடைக்கிறா. இந்த சத்தத்தை கேட்ட டேவோவும் மீக்காவும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரோஷியோ பயங்கர கோவத்தில் இருக்கிறத நம்ம மீக்கா நோட்டீஸ் பண்ணி மீக்கா வந்து ரோஷியோ வந்து கன்வின்ஸ் பண்ணுறா. அப்போ மீக்கா வந்து டேவோ கிட்டேயும் மார்ட்டின் கிட்டேயும் சொல்லி அந்த ஜூலியோவை எப்படின்னா கூட்டிகிட்டு வாங்க அவனை கன்வின்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து அனுப்புகிறா. அந்த 2 பேருக்கு போக மனசே இல்லை. பட் ஸ்டில் வந்து இவ சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியோவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க 2 பேரும் இப்போ ஜூலியோட ரூமுக்கு வெளியில் நின்று பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா ஜூலியா வந்து மரியா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். இதை வந்து 2 பேருமே வெளியில் நின்று மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து ஜூலியா பார்த்துட்டு திட்டுவான்னு பார்த்தா 2 பேரையும் உள்ளே கூப்பிடுறான். இப்போ 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தப்பாக நடக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. ஸோ டேவோ, மார்ட்டின், ஜூலியோ 3 பேருமே வந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ரோஷியோவால் வெயிட் பண்ண முடியல. ஸோ அதனால அவள் என்ன பண்ணுறா, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா.
மீக்காவும் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அந்த ரூமுக்கு தான் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அந்த டைம்ல மரியா அங்கேருந்து கத்திக்கிட்டே அங்கேருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வரா. இத பார்க்குற ரோஷியோக்கும் சரி, மீகாவுக்கும் சரி ஒண்ணும் புரியல. அந்த டைம் டேவோ வேற வந்து அவள புடிச்சாகணும். அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோ, மார்ட்டின், ஜூலியோ 3 பேருமே கார் எடுத்துக்கிட்டு அவள ஃபாலோ பண்ணி போறாங்க. அதிலயே வந்து ரோஷியோக்கும், மீகாவுக்கும் தெரியுது இவங்க 3 பேரும் தான் ஏதோ சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து மரியா வந்து உயிர கையில புடிச்சு ஓடிட்டு இருக்கா. அந்த 3 பேரையும் பார்க்குறா. அந்த 3 பேரும் வந்து கார எடுத்துக்கிட்டு இவள தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கார வேற வந்து அவன் ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வரான். இவள புடிக்கிறதுக்காகவே ரொம்ப கிட்ட கிட்ட கார ஓட்டிட்டு வரான். அதனால அவ என்ன பண்றா, அங்க இருக்க ஒரு மரத்துக்கு அடியில வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த டைம்ல அவளோட கழுத்தை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பேய் தான். இத பார்த்தோன்னே கத்திக்கிட்டே ஓடி வரா. அந்த டைம்ல ஜூலியா அவனோட கார வேகமா ஓட்டிட்டு வரான் பாருங்க. அந்த மரியாவ இடிச்சிடுறான். இடிச்சுட்டு அந்த மரியாக்கு பயங்கர அடிபட்டு அவ கீழ விழுந்துடுறா. அதாவது இவன் தெரியாம தான் வந்து அவன் கார வச்சு இடிச்சிட்டு இருப்பான். ஸோ என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் காரை விட்டு இறங்கி வந்து செக் பண்ணி பார்த்தா மரியா இறந்து போயிருக்கா. இப்போ இந்த 3 பேருக்குமே என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாருமே ரொம்ப டென்ஸ்டா இருக்காங்க. அந்த டைம்ல ஜூலியோக்கு வந்து ஏதோ சவுண்டு கேக்குது. யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. மார்ட்டின் வந்து நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஜூலியோ முடியவே முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன அந்த மரியாவோட பாடியை தூக்கி டிக்கில போட்டுட்டு அந்த பொண்ணை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். இங்க வந்து ரோசா வேற அந்த பேயை பார்த்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச எல்லா நியூஸையும் வச்சு கலெக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கா. இங்க வந்து மீகாவும் சரி, ரோஷியாவும் சரி மரியாவோட டெட் பாடியை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிரோட போனா இப்ப செத்து போய் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்பா கூட மார்ட்டின் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜூலியாவுக்கு பயங்கர கோவம் வந்து முடியவே முடியாது, அவளை நம்மளே புதைச்சிடலாம், அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவோவையும் சரி மார்ட்டினையும் சரி அமுச்சு விடுறான். அவங்க வந்து அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுக்க போறாங்க. எங்க வேற மீகா வந்து நம்ம அந்த பார்ட்டியை விட்டு வெளியில வரும்போது நம்மள எல்லாரும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிசிடிவில வேற ரெக்கார்ட் ஆயிருப்போம். இப்போ இதெல்லாம் வந்து ஆச்சுன்னா நம்ம மேலதான் டவுட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு அப்புறம் அந்த மரியா வந்து இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாடியை வந்து செக் பண்றதுக்காக போறா. அந்த டைம்ல அந்த கார்க்குள்ள இருந்து அந்த பேய் வந்து இவளோட கையை கீறிடுது. இதை பார்த்துக்கிட்டே பயந்து போய் அந்த கார்க்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரியே அவ சொல்றா. ஜூலியா வந்து என்ன பேசிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி, கார்க்குள்ள மரியா தான் இருக்கா, அவளும் இப்ப செத்து போயிட்டா, என்ன பேசிட்டு இருக்க, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த டைம்ல அந்த டேபும் மார்ட்டினும் வராங்க. சரி நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் போய் அவளை புதைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து கார் சாவி கொடுத்து அனுப்பி விடுறோம். இங்க டேபுவும் மார்ட்டினும் மரியாதை புதைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க மார்ட்டினுக்கு பயங்கர பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிகினிங்ல இருந்தே யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல டேவோட கண்ணு வேற பயங்கரமா இச் ஆகுது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அவளோட பாடியை வந்து புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ரோஷியோ வந்து ஜூலியா கிட்ட காஃபி போட்டு வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்திருக்கா. ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பயங்கரமா வாமிட் எடுக்கிறா. பிகாஸ் இங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாம் அவளை வந்து பயங்கரமா சஃபகேட் பண்ணிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க வந்து ஜூலியோ பிளெண்டரை தான் எடுக்கிறான் காஃபி போடுறதுக்காக. அப்போ அந்த டைம்ல அந்த ஷெல்ஃப்ல இருக்க அந்த மிரர்ல காட்டுறாங்க. அந்த பேய் நின்னுட்டு அந்த ஜூலியோவை தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஜூலியோக்கு தெரியல. அவன் பாட்டுக்கிட்டு அந்த பிளெண்டர்ல காஃபி போட்டுட்டு இருக்கான். இங்க டேவோவும் மார்ட்டினும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இங்க மீகா வேற பயங்கரமா உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அதுவும் தனியா வேற இருக்காளா. ஸோ பயங்கரமா வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப சடனா ஜூலியோ கத்துற சவுண்டு கேக்குது. எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பிளெண்டர் ஆன்ல இருக்கு. அந்த பிளெண்டர் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. அவனோட கையை வந்து அந்த பிளெண்டருக்குள்ள விட்டுட்டு இருக்கான். அதாவது அது ஆன்ல இருக்கிற அந்த டைம்ல. ஸோ அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே கட் ஆகி பிளட் எல்லாம் அப்படியே வந்து வெளியில தெரிக்குது. ரோஷியா தான் வந்து அந்த பிளெண்டரை ஆஃப் பண்றா. டேவோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு கால் பண்றான், எதனா ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. பட் சிக்னல் இல்லை. அப்போ டேவோ வந்து இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜூலியோ கிட்ட கேட்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த லா யூரோனா தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டோன்னா அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ ரோஷியோ தான் வந்து ஜூலியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. ஆக்சுவலா ரோஷியோ தனியா தான் வந்து ஜூலியாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா கார்ல. மற்ற 3 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. டேவோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நீங்களும் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் கிட்டயும் மீகா கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்கான். டேவோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலியோ வீட்டுக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான்.
அதுக்கு மார்ட்டின் சொல்கிறான், இதுக்கு தான் நான் அப்பத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். பிகினிங்லேருந்து யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். மீகா வந்து நீங்கள் கிளம்புறதுனா கிளம்புங்க, ஆனால் அவங்க வர வரைக்கும் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. ஸோ டேவோக்கும் ஒரு சாய்ஸும் இல்லை, அவனும் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதா முடிவு பண்ணிடுறான் அவங்க வர வரைக்கும். இங்கே வந்து ரோஷியோ வந்து ஜூலியோவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அங்கே ரோசா இருக்கா. இதை பார்த்து ரோசா வந்து என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. அது மட்டும் இல்லாமல் மேனுவல் கிட்ட இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜூலியா வந்து கூட்டிகிட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு போகிறாங்க அவனை ட்ரீட் பண்ணுறதுக்காக. கொஞ்ச நேரம் கழித்து ரோசா வந்து ஜூலியாவை பார்த்து என்ன ஆச்சு உனக்கு, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் வந்து ஜூலியா சொல்கிறான், நான் வந்து அவளை பார்த்தேன், இதுக்கெல்லாம் காரணம் அவ தான் அப்படின்ற மாதிரி. அவனோட கண்ணு அப்படியே ரெட்டாக இருக்குது. அப்படியே வந்து பயந்து போய் சொல்கிறான். யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா லா யோரோனா தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இது கேட்டோன்னு ரோசாவுக்கு பயங்கர ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்து போய் சொல்கிறான். இதை கேட்ட ரோசாவும் வந்து கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியம் கொடுக்குறா. இங்கே ஜூலியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. டேவோட ஐஸ் எல்லாம் வந்து ரெட்டாக இருக்குது. அப்போ சில சவுண்டு கேட்குது. டேவோ வந்து கிச்சன்லேருந்து ஒரு நைஃப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடு ஃபுல்லாக யாருனா இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே வரான். மார்ட்டினும் வந்து டேவோவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரான். அப்போது டேவோவுக்கு பின்னாடி அந்த பேய் வந்து டேவோவை பிடிச்சி அவன் கையில் இருக்க அந்த கத்தியை வச்சு டேவோவை வந்து குத்துது. அப்போ மார்ட்டின் பயங்கரமாக கத்துறான், அந்த கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாமே வந்து வேஸ்ட்டு. பிகாஸ் டேவோவை வந்து அந்த பேய் குத்தி கொலை பண்ணிடுது. அவனும் செத்து போயிடுறான். இங்கே வந்து மீகா நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஆனால் இந்த சவுண்டை கேட்டு வெளியில் வரலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் அந்த டோர் வந்து லாக் ஆகிருந்திருக்கும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டோரே ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். அந்த டோர் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து அவள் வந்து டேவோவை பார்க்குறா. டேவோ வந்து செத்து போனதை நினச்சி இவள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. இப்போ மார்ட்டினோட கண்ணு ரெட்டாக இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் தான் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மீகா கிட்ட சொல்கிறான், எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் பற்றி அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக யாரோட கண்ணெல்லாம் ரெட் ஆகுதோ அவங்க தான் வந்து டார்கெட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜூலியோட கண்ணு ரெட் ஆனதுனால அவனுக்கு அப்படி ஆச்சு. செகண்ட் வந்து டேவோ, இப்போ வந்து மார்ட்டின். எந்த டைமில் என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து மீகா கிட்ட வந்து முன்னாடியே சொல்லி வச்சிடுறான். இங்கே வந்து ரோஷியோவும் ரோசாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேருமே வந்து பயங்கர டிப்ரெஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மேனுவல் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜூலியோ காணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது கேட்டோன்னே ரோசாக்கும் ரோஷியோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ உடனே வந்து ஜூலியோவை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி கார் எடுத்துக்கிட்டு ஜூலியோவை தேடுறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. இங்கே அப்படியே ஜூலியோவை தான் காட்டுறாங்க. யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்டில் தனியாக பேய் மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். அங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போயிட்டு பெட்ரோல் எடுத்து அவன் மேலேயே ஊற்றிக்கிறான். ஊற்றிட்டு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட இருக்க லைட்டரை வாங்கி அவனே வந்து அவனை பற்ற வச்சுக்கிறான். இங்கே ஜூலியோ கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருக்கான். ரோசாவும் ரோஷியவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் லேட்டாக வந்ததுனால அவன் ஃபுல்லாகவே எரிஞ்சு போய் அவங்க கண்ணு முன்னாடியே வந்து அவன் இறந்து போயிடுறான். இதை பார்த்த ரோஷியோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்தி கத்தி அழுதுட்ருக்கா. இதுக்கப்புறம் ரோசாவும் ரோஷியோவும் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரோஷியோ வந்து பயங்கரமாக வந்து அழுதுட்ருக்கா. அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. மார்ட்டின் கிட்டேயும் மீகா கிட்டேயும் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. ரோஷியோ சொன்னதை கேட்டு மார்ட்டின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறான். என்ன நினச்சான்னு தெரில, அந்த காலை டக்குன்னு கட் பண்ணிடுறான். ரூமை விட்டு வெளியில் வந்து பார்த்தா வேற ஒரு ரூமில் ரோசா இருக்கா. அந்த ரூமில் அந்த பேயும் இருக்குது. ஸோ அவளை போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவன் அந்த ரூமுக்கு போனால் அந்த பேய் வந்து இவனை பிடிச்சிடுது. கடைசியாக பார்த்தா இதெல்லாம் கனவு தான். அப்படியே பிடிச்சி கனவுலேருந்து எழுந்துக்கிறான். பக்கத்தில் இருக்க மீகா ரோசா எல்லாருமே வந்து இவனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவன் எதுவுமே கேட்காம அங்கேருந்து நேராக கிளம்பி வெளியில் வந்துடுறான். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்குக்கு அப்படியே ஓடி போகிறான். மீகா ரோசா ரோஷியோ எல்லாருமே வந்து இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. மார்ட்டின் வந்து அந்த லேக் கிட்ட வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ வந்து அந்த லேக்குள்ளேயே இறங்கிடுறான். இறங்கி பார்த்தா அதுக்குள்ளே அவங்க அம்மா தெரியுறாங்க. இப்போ அந்த லேக்குக்கு நடுவில் வந்து அவன் நின்றுட்டுருக்கான். எல்லாருமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே போகாது வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்காங்க. அப்போ தான் வந்து மார்ட்டினுக்கு பின்னாடி காட்டுறாங்க. மார்ட்டினுக்கு பின்னாடி அந்த பேய் நின்றுட்டுருக்கு. யாராலையுமே அந்த பேயை பார்க்க முடியல எக்ஸப்ட் ரோசாவால் மட்டும்தான் அந்த பேயை பார்க்க முடியுது. வெளியில் வந்துடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்ருக்காங்க.
ஆனால் இவன் கேட்கல அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த பேய் வந்து இவனை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே கொண்டு போயிடுது. இதை பார்த்த உடனே ரோசா போய் மார்ட்டினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவளே வந்து தண்ணிக்குள்ளே போகிறா. போயிட்டு மார்ட்டினை காப்பாற்றி கொண்டு வந்து வெளியில் வச்சப்புறம் தான் அவளுக்கே தெரியுது மார்ட்டின் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட ஃபுல் பாடியிலையுமே வந்து பிளட் இருக்குது. அந்த பேய் வந்து இவனை கொண்டுட்ருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருந்தால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. மார்னிங்கே விடிஞ்சிருச்சு, இன்னுமே ஓடிட்டுருக்காங்க. ஓடி வந்ததுனால ரோஷியோ வந்து ரொம்ப டயர்டாயிடுறா. ரோஷியோட கண்ணை காட்டுறாங்க. அவள் கண் வந்து ரெட் ஆகிடுச்சு. ஸோ ரெட்டானா இவ தான் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியும். போலீஸ் வந்து இங்கே வந்துட்டாங்க. பிகாஸ் மார்ட்டின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதனால் இவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போலீஸ் இங்கே வந்திருக்காங்க. இதை பார்த்த அப்புறம் ரோஷியோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்ம சேஃபாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அவள் முன்னாடி வந்து அந்த பேய் வருது. பேயை பார்த்தோன்னே பயங்கரமாக பயப்படுறா. ஆனால் அந்த பேய் இவளை எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு வார்மாக வந்து ஹக் பண்ணிக்குது. அந்த பேய் வந்து ஹக் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே அவள் கண்ணில் இருந்த எல்லா ரெட்னஸுமே போய் இப்போ வந்து அவள் டோட்டலாக வந்து க்யூர் ஆகிடுறா. அப்படி வந்து இவள் க்யூர் ஆன அந்த டைமில் போலீஸ் வந்து இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்ச உடனே போலீஸ் இவங்க கிட்ட வந்த உடனே அந்த பேய் வந்து இங்கேருந்து அப்படியே காணாமல் போயிடுது. இப்போ வந்து போலீஸ் வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ரெஸ்கியூ பண்ணோடனே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரோசா வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டுருக்கா. இப்போ வந்து இது ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு. 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஜூலியோ, டாவோ, மார்ட்டின் அண்ட் மரியா. ரீசன் என்னன்னு தெரியல. ட்ரக்ஸாக இருக்கலாம், நைட் கிளப்பில் நடந்த ஒரு ஃபைட்டாக இருக்கலாம். அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரியல் ரீசன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸில் ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் ரோசா வந்து மேரத்தான் ஓடுறா. ஃபர்ஸ்ட் ப்ளேஸும் வாங்குறா. அவளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மீகா, ரோஷியோ, ரோசாவோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. அவளை சேர் அப் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ரோசாவும் சரி அவளோட பாய் ஃப்ரெண்டும் சரி 11 வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மொத்த ஊரும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை போட்டு பயங்கரமாக அடித்து தள்ளி விட்டுடுறான். அந்த டைமில் அந்த பேய் வந்து அந்த ஆள் முன்னாடி வந்து நிற்கிது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆளோட கண் அப்படியே பிளாக்காக மாறிடுது. பிகாஸ் அந்த ஆளை வந்து அந்த பேய் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிடுது. ஹிப்னோடைஸ் பண்ண உடனே அந்த ஆள் கையில் வந்து ஒரு சிசரை கொடுக்குது. அவனும் அந்த சிசரை வாங்கி அப்படியே வந்து அவனே குத்திக்கிட்டு இறந்து போயிடுறான். இதை வந்து ரோசா பார்க்குறா. பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுறா. ஆக்சுவலி அந்த பேய் வந்து இந்த மாதிரி அப்யூசிவாக இருக்க ஹஸ்பண்ட்ஸை மட்டும்தான் கொலை பண்ணுது. அப்படி கொலை பண்ணி அவங்க கிட்டேருந்து அவங்க ஒய்ஃபை வந்து காப்பாற்றுது. இப்படி தான் வந்து அந்த பேய் வந்து அந்த ஊரை வந்து காப்பாற்றுது. இப்படி சொல்லியே இந்த மூவியை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.